இங்க இருசாங்கிற குட்டி பையன் அவன் காலில் போட்டிருக்க சாக்ஸ் வச்சு சாக்கடை தண்ணியில இருக்கிற மீனை பிடிச்சிட்டு இருக்கான். வேன் டிரைவரும் இவனை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்திருப்பாரு. இவனை பார்த்ததோ தர இழுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரீசர் மேல இருக்கிற மீன் தொட்டியில மீனை விடுறான். இந்த குட்டி பையனுக்கு படிப்பு வராது, ஆனா பெயிண்டிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அண்ணங்கார நல்லா படிப்பான். வீட்டுக்கு வந்ததும் பேப்பர் எடுத்து அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கான். உன்னோட பேப்பர் எங்கடான்னு கேட்டது உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அவன் வீட்டுக்கு வரும்போதே அவன் எக்ஸாம் பேப்பரை நாய்கிட்ட கொடுத்துருப்பான். நாயுமே எக்ஸாம் பேப்பரை கொதடி போட்டிருக்கும். இவன் கீழே இருக்கிற நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பையன் அவன் கிட்ட வம்பு பண்ணி இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவனும் பதிலுக்கு கடிச்சு வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அந்த பையனோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட இர்ஷாவோட அப்பா அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. இப்ப அவன் அம்மா தான் காயத்துக்குலாம் மருந்து வச்சு விடுறாங்க. இவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே ஷூவை பாலிச்சு போடலன்னு திட்டுறாங்க. கிளாஸுக்கு போனா கிளாஸ் மிஸ் கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. கிளாஸ் மிஸ் இவனை எந்திரிச்சு படிக்க சொல்றாங்க. இவனும் படிக்கலான்னு பாக்குறான். ஆனா புக்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் இவனுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. டீச்சர் கிட்ட லெட்டர்ஸ்ல டான்ஸ் ஆடுது மிஸ்ன்னு சொல்றான். டீச்சரும் படிக்க போறியா இல்லையான்னு திட்டுறாங்க. இதனால இவனும் வாய்க்கு வந்ததா பிளா பிளான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இதனால கோவப்பட்டு இவனை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க.